காவேரி விரஜாதோயம் வைகுண்டோ ரங்கமந்திரம் சவாசுதேவ ரங்கேசா பிரத்யக்ஷம் பரமம் பதம். எல்லா பக்த ஜனங்களுக்கும் ஒரு விஞ்ஞாபனம். நமஸ்காரம். சாந்திரமான சௌரமான பிரகாரம் சாந்திரமானத்தில் சந்திரனை வைத்து மாதத்தை குறிக்கக்கூடிய சாந்திரமானத்திலும் சௌரமானம் என சொல்லுடைய சூரியனை வைத்து வரக்கூடிய மாதத்திற்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு நாள் வித்தியாசப்படும். அப்படி சந்திரமானத்தில் பார்த்தாக்க 33 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு எக்ஸ்ட்ரா மாதம் வரும். 33 மாதம் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு எக்ஸ்ட்ரா மாதம் வரும். அந்த மாதத்துக்கு பேர் அதிக மாதம்னு பேர். ஒரு வருஷத்துக்கும் 12 மாதம் வரும். இது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால எந்த மாதத்தோடு சேராது. இதுக்கு மலை மாதம்னு பேர். அந்த மலை மாதத்தில் இன்னொரு பேர் அதிக மாதம்னு பேர். எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அதிக மாதம். இது கழிவுங்கிறதுனால இதுக்கு மலை மாதம்னு பேர். அப்படி இந்த மலை மாதங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அருளை கொடுக்கக்கூடிய நல்ல மாதம் இது. இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள்லாம் சொல்லி முடியாது. கிரகண காலத்தில், கிரகண காலம்னாக்க சில நேரம் 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் கூட கிரகணங்கள்லாம் பிடிச்சிருக்கு. அந்த கிரகண காலத்தில் நாம் ஸ்நானம், ஜபம், தபம், ஹோமம், அதுக்கப்புறம் தானங்கள், விசேஷமான தானங்கள் சொல்லியிருக்காங்க. இது அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே இத்தனை முடிக்கணும். இது முடித்தா அனந்த பலம்னு சொல்லியிருக்கு. அது சில நேரங்கள் நம்மளால் செய்ய முடியாது, விட்டு போகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் இந்த 33 மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அதிக மாதங்கிறது ஒரு மாதம் முழுக்க 30 நாள். இந்த வருஷம் மே 17லேருந்து ஜூன் 15 வரைக்கும் அந்த ஒரு மாத காலத்தில் இந்த அதிக மாதம்னு பேர். அந்த அதிக மாதத்தில் நாம் செய்யக்கூடிய தானங்கள், தபங்கள் யாருக்கு போய் சேருது அப்படின்னு கேட்டாக்க, அந்த மாதம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சுவாமி இருக்கார். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சுவாமி இருக்கார். ஆனால் இந்த அதிக மாதங்கிறது சுவாமிகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி கேட்டது, என்னோடய மாதத்துக்கு யார் அதிபதி, எனக்கு எப்படி சிரேயஸ் வரும், பெருமை வரும்னு கேட்டது. அதுக்கு சுவாமி சொன்னார், இந்த மாதத்துக்கு அதிக மாதம்னு பேர். அந்த மாத நியாமகனாகி நானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்லியிருக்கார். அவருக்கு புருஷோத்தமன்னு பேர். அதிக மாத நியாமகன் யாருன்னாக்க புருஷோத்தமன் அப்படின்னு பேர். எல்லா விஷ்ணுவுக்கெல்லாம் புருஷோத்தமனே பேர் அநேக இடத்துல. இருந்தாலும் பல இடத்துல இந்தியாவில் புருஷோத்தமரோட கோயில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கரம்பனூர்னு தமிழில் பேர். அதுக்கு உத்தமர் கோயில்னு இப்போ இருக்கிற பிரசித்தமான பேர். அந்த திருக்கரம்பனூர் உத்தமர் கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு புருஷோத்தமன்னு பேர். பூர்ணவல்லி சமேத புருஷோத்தமன். அவன் தான் இந்த மாதத்துக்கு நியாமகனாக இருந்தான். இன்னொன்று வடக்கே இருக்கக்கூடிய பிரசித்தமான சுவாமி பூரி ஜெகநாதன். அவருக்கு என்ன பேர் என்னங்க புருஷோத்தமன் பேர். பூரி புருஷோத்தமன் தான் பேர் அவருக்கு. ஜெகநாதன்கிறது அப்புறம் பேர். அங்கே புவனேஸ்வரில் புவன ஈஸ்வரன் சொல்லி ருத்ரன் ஈஸ்வரனுக்கு பேர். இங்கே ஜெகநாதன். ரெண்டும் ஒரே பேர் தான். ஜெகநாதன் சொன்னாலும் சரி, புவனேஸ்வரன் சொன்னாலே ரெண்டுமே ஒரே பேர் தான், ஒரே தான் அன்வயமாகும். அதுக்கப்புறம் முதல்ல பேர் என்னன்னு கேட்டாக்க பூரி புருஷோத்தமன் தான் பேர்.
ஸோ அங்கே இருக்கக்கூடிய புருஷோத்தமன், இங்கே இருக்கக்கூடிய உத்தமர் கோயிலில் இருக்கக்கூடிய புருஷோத்தமன் தான் மாச நியாமகன். இந்த ஒரு மாத காலத்தில் அவனுக்கு ஆராதனை, அர்ச்சனை, வழிபாடுகள்லாம் செஞ்சவனுக்கு ரொம்ப விசேஷம். இதில் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம். இந்த மாதம் பூரா நியூனாதிரிக்தம்னு என்னென்னு கேட்டாக்கா, டெய்லி ஆற்றுல விளக்கேற்றணும். ஒரு சில நாள் வெளியூர் போயிடுறோம், வீட்டை பூட்டிட்டு அன்னிலாம் விளக்கேற்ற முடியாது. அதுக்கெல்லாம் பரிகாரமாக இந்த 30 நாளும் டெய்லி 33 விளக்கு சுவாமிக்கு போடணும். அந்த விளக்கு என்னவாக இருக்கணும்னு கேட்டாக்க, நெய்யை விட சிறந்தது இலுப்பெண்ணெய். அந்த இலுப்பெண்ணெய் விளக்கில் விளக்கேற்றினாக்க அவ்வளோ சிரேஷ்டமாக இருக்கக்கூடியது. நல்லெண்ணெய் நல்ல எண்ணெய்ங்கிறது ரொம்ப விலை ஜாஸ்தி. நல்ல நெய்ங்கிறது கிடையாது. நெய்க்கு சமஸ்கிருதத்தில் சர்ப்பின்னு ஒரு பேர். அந்த சர்ப்பி என்னன்னு கேட்டாக்க, நெய்க்கு நல்ல பேர் சர்ப்பின்னு பேர். அந்த சர்ப்பியை தான் விளக்கேற்றணும். எப்படி இருக்கணும்னு கேட்டாக்க, நேற்றுக்கு ராத்திரி உர குத்தின தயிரை இன்றைக்கி காத்தால் கடைஞ்சி அதில் வரக்கூடிய வெண்ணெயை உடனே உருக்கி அன்றைக்கே இமீடியட்டாக விளக்கேற்றினா அதுக்கு பேர் தான் சர்ப்பின்னு பேர். அதுக்கு தான் நெய்யின்னு பேர். கடையில் வாங்குகிற நெய்யெல்லாம் 2ஆம் நம்பர் நெய் தான் எல்லாமே. இந்த ஆற்றுல தயிரை சிலுப்பி, மோரை சிலுப்பி, அதில் இருக்கக்கூடிய வெண்ணெயை எடுத்து உடனே உருக்கி உடனே அந்த நெய்யை தீபம் ஏற்றினா தான் அதுக்கு பேர் சர்ப்பின்னு பேர். அது நடைமுறையில் ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இந்த இலுப்பெண்ணெய் விளக்குங்கிறது சுவாமிக்கு ரொம்ப விசேஷம். பல ருத்ரன் சிவன் கோயிலெல்லாம் இலுப்ப மரம் தான் ஸ்தலவருஷமாக இருக்குது. அப்பேற்பட்ட இலுப்ப எண்ணெயை உபயோகப்படுத்தி விளக்கேற்றணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்த எபிசோடில் இன்னும் பல விஷயங்களெல்லாம் சொல்லலாம், பார்க்கலாம்.